ஓம் சாந்தி. இன்றைய சிவானி சிஸ்டரோட டிரான்ஸ்லேஷன் வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, மற்றவர்களுடைய தவறான வார்த்தைகளினால் நம்முடைய மனம் பாதிக்கப்படாமல் எப்படி வைத்துக் கொள்வது. சிஸ்டர் சொல்றாங்க, சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் நம்முடைய சென்டருக்கு வந்திருந்தாரு. அவருடைய பெயர் சங்கராம் சிங். அவர் அகில உலக அளவில் குஸ்தி அந்த விளையாட்டை இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணாரு, இந்தியாவுக்காக விளையாடினாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயினால் அவருடைய எலும்புகள் ரொம்ப பலவீனமா இருந்தது. அந்த நோய்க்கான பெயர் ஆர்த்ரைட்டிஸ். அவருக்கு சின்ன வயசுலயே அந்த நோய் ரொம்ப கடுமையாக இருந்தது. அவர் 7 அல்லது 8 வயது இருக்கும் பொழுதே வீல் சேர்ல தான் இருந்தாரு. அவர் சொன்னாரு, என்னால ஒரு கிளாஸ் தண்ணி கூட என்னுடைய கை மூலமா நானே எடுத்து குடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கைகள் பலவீனமா இருந்திருக்கு. அவரால சரியாக பேசக்கூட முடியாது. அவர் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே வாயிலிருந்து உமிழ்நீர் வந்துட்டு இருக்கும். ஆனா அவர் வசித்து வந்த ஹரியானா என்ற மாநிலத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் ஒவ்வொரு குழந்தையும் ரெஸ்லர் ஆகணும்னு விரும்பினாங்க. ரெஸ்லர்னா குத்துச்சண்டை வீரர். அந்த குஸ்தி போடுவாங்கல்ல, குஸ்தி சண்டை, அதுல வீரர். அவர் சொல்றாரு, எங்க கிராமத்துல யாருக்குமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிப்பட்ட விருப்பமே இருக்காது. இங்க எல்லாருக்குமே பைல்வான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விருப்பமா இருக்கும். எங்களுக்கு குஸ்தி பண்ணணும். அவர் சொல்றாரு, எனக்கு கூட ரெஸ்லர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. அவருடைய தாய் தந்தை எங்க குஸ்தி சொல்லி தருவாங்களோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியல, நீ எப்படி குஸ்தி பண்ண முடியும்? அப்போ அவருடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய 8 வயது மகனை அழைத்து கொண்டு டெல்லிக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் அவரை காமிச்சிருக்காங்க. அப்ப எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோய் சரி செய்யவே முடியாது. அப்ப மெஜாரிட்டி டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரால 6 மாதங்களிலிருந்து 1 வருஷத்துக்கு மேல உயிர் வாழக்கூட முடியாது, இதற்கு மேல அவர் வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே டாக்டர்ஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை ஏத்துக்கிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த குழந்தையுடைய பாக்கியம் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனா ஒரே ஒருவர் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒருவர் யாருன்னு உங்களுக்கு தோணுது? அந்த ஒருவர் யார் தெரியுமா? அந்த சிறுவனுடைய தாய். அந்த தாய் மருத்துவர்களுடைய இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொன்னாங்க, நான் இந்த பையனை பயில்வானாக ஆக்கியே தீருவேன், இவன் பயில்வானாக ஆகியே தீர வேண்டும். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது என்ன இப்படிப்பட்ட அம்மாவா இருக்கீங்க நீங்க? பையன் மேல ரொம்ப மோகம் இருக்கு, பற்று இருக்கு, அதனால இப்படி சொல்றாங்க, இப்படி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த தாய் ஒரு திடத்தன்மையோடு என்னுடைய குழந்தை பயில்வானாக ஆகியே தீர வேண்டும் என்ற அந்த சங்கல்பத்தின் மீது மிக உறுதியாக இருந்தாங்க. அவங்க நாள் முழுக்க நிறைய தடவை அந்த சிறுவனுக்கு மசாஜிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மசாஜ் பண்றதுங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த மசாஜ் பண்ணும் பொழுது கூடவே என்ன எண்ணம் போச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு என்ன சக்தி கிடைச்சது, அந்த சக்தி அந்த ஆத்மாவுக்கும் கிடைச்சது, கூடவே சரீரத்துக்கும் கிடைச்சது. எல்லா டாக்டர்ஸும் இந்த சிறுவனால சரியாக நிற்க கூட முடியாதுன்னு கணிச்சாங்க. இந்த சிறுவனுடைய ஆயுள் சில மாதங்களுக்கு மேல இருக்கவே முடியாதுன்னு கணிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தை தான் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 வருடம் இளைஞனாக இருக்கிறார். அவர் பாரதத்தின் தரப்பிலிருந்து அகில உலக அளவில் நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காரு. நம்ம முன்னாடி தெரிகிற அந்த பலவீனம் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அந்த பலவீனத்தை நம்ம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த பலவீனம் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும்.
அது சரீர அளவில் இருந்தாலும் சரி, உணர்வு என்ற அளவில் இருந்தாலும் சரி. இப்போ உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, நான் இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து காண்பிக்க வேண்டும். வெறும் சரீர அளவில் மட்டுமல்ல, வெறும் படிப்பில் மட்டுமல்ல, அவர்களுடைய சமஸ்காரங்களை மாற்றுவதில் அதிசயத்தை செய்து காண்பிக்க வேண்டும். அந்த ஆத்மா ஏதோ ஒரு பிறவியில் சில சூழ்நிலைகள் காரணமாக, சில கர்ம கணக்குகளின் காரணமாக அந்த விஷயத்தை தன்னுடனேயே எடுத்து வந்திருக்காங்க. நாம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம்னா, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இப்படி இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்றத திரும்ப திரும்ப நம்ம நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நம்முடைய சக்தியும் குறையும், அவர்களுடைய சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமா நம் இருவருக்கும் இடையே உள்ள உறவு என்ன ஆகும்? நம் இருவருக்கும் இடையேயான உறவில் நிறைய குழப்பங்கள், சிக்கல்கள் ஏற்படும். அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த காரணத்தினாலதான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், என்ன சுப பாவனை அவர்களுக்காக கொடுக்க வேண்டும், இத திரும்ப திரும்ப சொல்லி நாம அந்த ஒரு சமஸ்காரத்தை அவர்களுக்குள்ள உருவாக்க வேண்டும். இதை செய்வதற்கு நீங்க தயாரா? யாரெல்லாம் இப்படி செய்வதற்கு தயாரா இருக்கீங்க? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு சுப சங்கல்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பம் உங்களுக்கு கிடைச்சுதா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூட போதும். ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு வார்த்தையை நம்ம முடிச்சிடணும் தெரியுமா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னே எனக்கு புரியல, இந்த லைனை நம்ம பினிஷ் பண்ணிடணும். சிலர் சில மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு புரியாம இருக்கு, அந்த நேரத்துல மனதுக்கு ஞாபகப்படுத்தணும், அவர்களும் ஒரு ஆத்மா. தன்னுடனே சமஸ்காரங்களையும் கர்ம கணக்குகளையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிறவியில் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனாலதான் இப்படிப்பட்ட சமஸ்காரங்களையும் கர்ம கணக்குகளையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள சமஸ்காரங்களும் கர்ம கணக்குகளும் இருக்குதானே? உங்களில் எத்தனை பேருடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சமஸ்காரங்களில் இருந்து வேறுபட்ட சமஸ்காரங்கள் இருக்கு? யாருக்கெல்லாம் 2 குழந்தைகள் இருக்கு, அந்த 2 பேருக்குள்ளேயும் சமஸ்காரங்களில் வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலையா, இவங்க 2 பேருக்குள்ள ஏன் இப்படி வித்தியாசமான சமஸ்காரங்கள் இருக்குன்னு? 2 பேருமே ஒரே வீட்டுலதான் பிறந்திருக்காங்க, 2 பேருமே ஒரே மாதிரியான சூழ்நிலையில தான் வளர்ந்திருக்காங்க, 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மா தான், 2 பேரோட அப்பா அம்மாவும் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பாலனை தான் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு வித்தியாசப்பட்டு வேறுபட்டு எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நீங்க 2 பேரும் இப்போதான் குழந்தைகள். இந்த பிறவிக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க? வேறு வேறு இடங்களில், வேறு வேறு பிறவிகளில் வேறு வேறு இடங்களில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அதனால ஒரு பொழுதும் ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவோடு ஒப்பிட்டு பேசவே பேசாதீங்க. ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறுபட்டது. இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையில நாம அவங்கள அவமானப்படுத்துறோம். எப்பொழுதுமே யாரையும் இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒரு பொழுதும் ஒருத்தருடைய சமஸ்காரத்தை வச்சு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இவங்க தவறானவங்க, நீங்க ரொம்ப நார்மலா இல்ல, மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், இப்படி எல்லாம் பேசவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, இவர்களும் ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அதை புரிஞ்சுக்கணும். எப்பவோ ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க, அதற்காக அதை அப்படியே விட்டுடணும் அப்படி அர்த்தம் அல்ல. அதன் மீது நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்து அந்த சமஸ்காரத்துல மாற்றம் கொண்டு வர வேண்டும். இதுதான் குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இப்படிதான் குடும்பம் இருக்கணும். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? யாருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லதானே? சோ இன்னையில இருந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே கூடாது.
இவர்கள் தவறானவர்கள். இந்த வார்த்தையே ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. யார் தவறானவர்கள்? யாருமே தவறானவர்கள் கிடையாது. ஒருவேளை ஒருவர் ரொம்ப தவறான ஒரு கர்மம் செய்யறாங்க, அதை பார்த்து முழு உலகமும் சொல்லுது இவர்கள் தவறானவர்கள்னு. ஆனால் எந்த சமயத்தில் அந்த கர்மத்தை நாம் செய்கின்றோமோ, நம்ம தவறான கர்மம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே நமக்கு இருக்கிறது இல்ல. அடுத்த நொடி நம்மால சொல்ல முடியும் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா எந்த நேரத்துல அந்த கர்மம் செய்யறோமோ, ஆனா அந்த நேரத்துல நமக்கு நம்ம தவறான கர்மம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வே இருக்கிறது இல்ல. அதனாலதான் அந்த நேரத்துல யாராவது நம்ம கிட்ட நீங்க தவறு செய்றீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு புரியறதே இல்லை, இவங்க ஏன் இத தவறுன்னு சொல்றாங்கன்னு. அதனால சண்டை பிரச்சனை எல்லாமே அந்த கர்மத்தினால ஏற்படுறது இல்ல, அது தவறுன்னு சொல்லப்படுது இல்ல, அந்த வார்த்தையினாலதான் ஏற்படுது. ஈகோ கிளாஷ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே தாங்கள் ஆத்மாக்கள் என்பது மறந்து விடுகின்றது. உடல் உணர்வின் காரணமாக அவங்களால ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க முடியல. அதனால உறவு ஒருவருடைய அகங்காரமும் இன்னொருவருடைய அகங்காரமும் சேர்ந்து ஒரு மோதல் ஏற்படுது உறவுல. இரண்டு பேரில் ஒருவருக்கு ஞாபகம் வந்துட்டா கூட போதும், நான் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா. அதனால அந்த இன்னொருவரை அவர் ஆத்ம திருஷ்டியில் பார்த்தார்னா இந்த ஈகோ என்பது பினிஷ் ஆயிடும். அப்போ ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்வது என்பது சுலபமாகிடும். அதனால நான் ஒரு ஆத்மா என்று தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நான் ஒரு ஆத்மா என்பதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அந்த உணர்விலேயே நம்ம வாழணும், அதுதான் முக்கியம். இது முதல் ஹோம்வொர்க். அடுத்த ஹோம்வொர்க் என்னன்னா, எப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம நம்முடைய சமஸ்காரங்களுக்காக அந்த சூழ்நிலையை காரணமா சொல்லிடுறோம். நம்ம என்ன சொல்றோம்? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது, அதனால நான் கோபப்பட்டேன். விஷயம் அப்படி வந்தது, அதனால நான் துக்கமாயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது, அதனால நான் பயந்து போயிட்டேன். அப்படி கிடையாது. இது ஆத்மாவுடைய சமஸ்காரமாக இருக்கு, ஆத்மாவினுடைய எண்ணங்களா இருக்கு. எல்லாருமே இரண்டு கைகளையும் இப்படி வைங்க. இந்த கையில சூழ்நிலை இருக்கு, இந்த கை மனதின் ஸ்திதியாக இருக்கு. இது சூழ்நிலை, இது மனதின் நிலை. சூழ்நிலைகள் எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எனக்கு ஏற்றாற் போல இல்ல, ஆனாலும் என்னுடைய மனதின் நிலையை உருவாக்குவது யார்? என்னுடைய மனதின் நிலையை சூழ்நிலைகள் உருவாக்குதா இல்ல நான் உருவாக்குறேனா? என்னுடைய மனதின் நிலையை யார் உருவாக்குறாங்க? சூழ்நிலையா அல்லது நானா? யார் எனக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க? யார் எனக்குள்ள கோபத்தை உருவாக்குறாங்க? என்னை அவமானப்படுத்துவது யாரு? யார் என்னை பேடா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க? என்னை யாரு அழ வைக்கிறாங்க? நம்ம என்ன சொல்றோம்? இந்த மனிதர் என்ன அழ வச்சுட்டாரு. யாராவது உங்களை அழ வைக்க முடியுமா? யாராலாவது உங்களை அழ வைக்க முடியுமா? யாராவது உங்களை அழ வைக்க முடியுமா முடியாதா? யார் யாருக்கெல்லாம் மத்தவங்க உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னு தோணியிருக்கு? யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி இருக்காங்க? யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்காங்க, யாராவது உங்களை காயப்படுத்தி இருக்காங்க, அப்படி ஏதாவது ஒரு நபருடைய பெயர் ஞாபகத்துல இருக்கா? அந்த மனிதருடைய பெயரை உள்ள பிடிச்சு வச்சு எத்தனை வருஷங்களா இருக்குல்ல? அந்த விஷயம் நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அவருடைய பெயர் ஞாபகத்துல இருக்குல்ல? இவர் என்னை அவமானப்படுத்தினார், இவர் என்னை காயப்படுத்தினார். கூட்டத்துல இருக்கிற ஒரு சகோதரியை எழுந்து நிக்க சொல்றாங்க. இப்போ இவங்க உங்க முன்னாடி எழுந்து நிக்கிறாங்க. இப்போ நீங்க உங்களை இந்த சகோதரியினுடைய இடத்தில் வச்சு பாருங்க. அவங்கள பார்க்க வேண்டாம், அந்த இடத்துல தான் இருப்பதா பாருங்க. நான் இங்கே எல்லார் முன்னாடியும் அவங்கள பத்தி தப்பா பேசுறேன், நான் ரொம்ப சத்தம் போடுறேன், அவங்கள பத்தி தவறான வார்த்தைகள் சொல்றேன், எல்லார் முன்னாடியும் செய்யறேன். நான் பாட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன் அவங்கள பத்தி. இது என்னுடைய கர்மா, நான் என்னுடைய கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எப்ப நான் அவங்கள பத்தி தவறா பேசுறேன், தவறான வார்த்தைகளை சொல்றேன், எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி பேசுறேனோ, அப்போ அவங்களுக்கு பேடா ஃபீல் பண்றது என்பது இயல்பானது தானே? நேச்சுரல் தானே? இயல்பானது தானே? உங்களில் எத்தனை பேர் இப்படி நம்புறீங்க?
அவங்க பேடா ஃபீல் பண்றது என்பது நேச்சுரல். அவங்க பேடா ஃபீல் பண்றது அப்படிங்கிறது இயல்பானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதற்கு பதில் சொல்லுங்க. அவங்கள பேடா ஃபீல் பண்ண வச்சது யாரு? அவங்களுக்கு உள்ள ஒரு பேடான ஃபீலிங் யார் ஏற்படுத்தியது? நானா? அவங்கள காயப்படுத்தியது யாரு? நானா? அவங்க மனதை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? நம்ம சொல்றோம்ல, நீங்க என்னோட மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. மத்தவங்க கிட்ட அப்படி சொல்றோம் இல்லையா? இப்படி பேசின பாரு, அதனால நீ என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நீங்க சொல்லுங்க, என்னால இவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? பதில் சொல்லணும். என்னால இவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? என்னால இவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? உங்க மனசை யாராவது எப்போதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களா? யாருக்கெல்லாம் இப்படி நடந்ததோ அவங்க கையை தூக்குங்க. நீங்க எப்பொழுதாவது யாருடைய மனசையாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்களா? நாம சொல்றோம், இவங்க என்னோட மனசை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் அவங்களோட மனசை டிஸ்டர்ப் பண்ணேன். இப்போ அவங்க என்னோட மூட சரி பண்ணணும், நான் இவங்களோட மூட சரி பண்ணுவேன். இப்ப இத சரியா பாருங்க. இத சரியா ஃபிட் பண்ணிடலாம். என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியாது. அதாவது எதிரில இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. இந்த விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்முடைய பவர் என்ன, அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். நான் இங்கே அமர்ந்து கொண்டு அவங்கள பத்தி ரொம்ப தப்பா பேச முடியும். தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும். குரலை உயர்த்தி கத்த முடியும். தினமும் பேச முடியும். எல்லார் எதிர்க்கையும் அந்த மாதிரி தவறா பேச முடியும். இது என்னுடைய பவர். இப்ப ரொம்ப கவனத்தோட பாருங்க. என்னால இவங்க மனசுக்குள்ள குதிச்சு அவங்க மனச டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? என்னால அவங்க மனசுக்குள்ள நுழைந்து அவங்கள அழ வைக்க முடியுமா? ஆமாவா இல்லையா? யாருக்கெல்லாம் ஆமான்னு தோணுது? யார் யாருக்கெல்லாம் முடியாதுன்னு தோணுது? மிச்ச பேருக்கெல்லாம் என்ன தோணுது? மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. என்னால இங்க இருந்து கத்த முடியும், திட்ட முடியும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களை யாராவது கத்த முடியும், கத்திட்டே இருக்க முடியும், தவறான வார்த்தைகளோடு உங்களை திட்ட முடியும். அவங்களால அப்படி டெய்லி கூட செய்ய முடியும். என்னால இவங்க மனசுக்குள்ள நுழைந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? அப்போ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? உங்க விரல காமிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றது யாருன்னு. மனசு எங்க இருக்கு? மனசு நெற்றி பொட்டில் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம், நாம இந்த ஒரு விஷயத்தை பக்கா பண்ணிடலாம். மனிதர்கள் என்னை திட்ட முடியும், கத்த முடியும். மனிதர்கள் என்னிடம் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும். நல்லா சொல்லுங்க. ஏன்னா நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். நல்லா தெளிவா சொன்னீங்கன்னா தான் நல்லபடி ரெக்கார்ட் ஆகும். மனிதர்கள் என்னிடம் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும். மனிதர்கள் என்னை ஏமாற்ற முடியும். மனிதர்கள் என்கிட்ட பொய் சொல்ல முடியும். ஆனால் மனிதர்களால் என்னுடைய மனதுக்குள் நுழைந்து, அப்புறம் என்ன சொல்லணும் நீங்களே சொல்லுங்க, என்னுடைய மனதில் நுழைந்து என்னுடைய மனதை டிஸ்டர்ப் செய்ய முடியாது. என்னுடைய மனதை டிஸ்டர்ப் செய்யக்கூடியது ஒரே ஒருவர் தான். அது யார்? அது நான் மட்டுமே. அப்ப யாரை மன்னிக்கணும்? அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. உங்க மனதினுடைய ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்டயும் இல்ல. என்னுடைய மனதின் ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? வெறும் என்னிடம் மட்டுமே. இப்ப மறுபடியும் இந்த சகோதரியை பாருங்க. இப்ப இவங்களுக்கு புரியுது, என்னால இவங்க மனச டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு. புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
எப்ப நான் இவங்க கிட்ட தப்பா பேசுறேன், கத்துறேன், திட்டுறேன், தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறேன், நான் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நான் சுயம், அடுத்தது என்ன நீங்களே சொல்லுங்க. நான் சுயம் டிஸ்டர்ப்டா இருக்கிறேன். எப்ப நாம மத்தவங்கள பார்த்து இவங்க என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, வாழ்க்கையை கெடுக்குறாங்க, என்னோட மூட கெடுக்குறாங்க, அவங்க நம்முடைய மூட கெடுக்கிறது இல்ல, அவங்களுடைய மூடே கெட்டு போயிருக்கு. அவங்களுடைய சுயத்தின் மூடு கெட்டு போயிருக்கு. அவங்க என்ன அழ வைக்கல, அவங்க மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. யாரு சத்தம் போடுறாங்களோ, யாரு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களோ, யாரு மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ, அவர்கள் சுயம் உள்ளே சந்தோஷமாக இல்லவே இல்லை. அவங்க நமக்கு தொந்தரவு தரல, அவங்க சுயத்தினால தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அப்போ அவங்களை பற்றி நமக்கு என்ன இருக்கணும்? நம்முடைய பார்வையில மாற்றம் வரணும். அவர்களை பற்றி நாம் பார்க்கிற பார்வையில மாற்றம் வரணும். முதல்ல நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க அவங்களுக்குள்ளே டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? உதாரணமா, உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற மனிதருடைய உடல்நிலை சரியில்லை, அவரு வாமிட் பண்ணிடுறாரு, ஆனா அது உங்க மேல விழுந்துடுது. நீங்க அவங்க கிட்ட என்ன அழுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க ஓகேவா? உறவு என்பது சுயத்தின் பக்கமா விரல்கள் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பக்கமா இருக்கணும். அதாவது கொடுப்பது போல கைகள் இருப்பதுதான் உறவு என்பது. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க அவங்களுக்குள்ளேயே டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. எப்படி அந்த வாமிட் பண்ணவரு நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்னு வாமிட் பண்ணல, அவர் உள்ள உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாரு, அதனாலதான் அது ஏற்பட்டது. இப்போ உங்க வீட்ல யார் ஒருவர் சுயத்தினால டிஸ்டர்ப்டா இருக்கிறாரோ, அது உங்களால பார்க்க முடியுதா? குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே, உண்மையில அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க அவங்களுக்குள்ள டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. யார் அவங்கள டிஸ்டர்ப் பண்றது? स्टॉप कर रहे हैं। விரல காமிங்க. யார் அவங்கள டிஸ்டர்ப் பண்றது? அவங்க சுயத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.